எனக்கு சோஷியல் மீடியானாலே ஒரு ஒரு பயம்ன்னு சொல்லலாம். பேட் கமெண்ட்ஸ் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு, அதுக்காகவே நான் வீடியோலாம் அவ்வளோ போட மாட்டேன். சரி நான் நார்மலா ஒரு வீடியோ போட்டா அது நல்லா வைரல் ஆச்சு. நெறைய பேர் என்கிட்ட அதுக்கப்புறம் டவுட் கேட்டாங்க. நெறைய பேர் வீடியோ போட சொன்னாங்க. சரி அவங்களுக்காக நம்மளோட பிரெக்னன்சி ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சேன். பட் அதுக்கு நெறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அந்த கமெண்ட்ஸ் தான் மெயினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அழுதுட்டேன்னே சொல்லலாம். அதுவும் அந்த ஜென்ஸ்லாம் போட்டது தங்கச்சி அப்படின்ற மாரி சொல்லி போட்டாங்க. "சந்தோஷமா இருங்க தங்கச்சி, ஹேப்பியா இருங்க. எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும். காட் பிளெஸ் வாழ்த்த மாட்டாங்க மனசார. வாழ்த்துறதுக்கு, பிளெஸ் பண்றதுக்கு ஒரு மனசு வேணும் கண்டிப்பா. அது இவ்ளோ பேர்கிட்ட இருக்கு. அதுவும் யாருன்னே தெரியாத ஒரு பெர்சன். அவங்கள வந்து அவங்க வீட்டு பொண்ணா நெனச்சு வாழ்த்துறாங்க, பிளெஸ் பண்றது பெரிய விஷயம். கண்டிப்பாங்க இந்த மனசுக்காகவே எல்லாருமே நல்லா இருப்பீங்க. கடவுள் எல்லாரையுமே நல்லா வச்சுப்பாரு. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க இல்லையா? அந்த மனசு எல்லாருக்கும் வராது. வேற லெவல்ங்க சான்ஸே இல்ல. எனக்கு இது பார்க்கும்போது இன்னும் ஓகே நம்ம வீடியோ போடலாம் பயப்படாம அந்த மாரி இருக்கு. ஏன்னா எனக்கு பயம் சோஷியல் மீடியானாலே. நான் மத்தவங்களுக்காக இந்த பிரெக்னன்சி டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம ஸ்டோரி போட்டா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட ஆரம்பிச்சதே. அதுவும் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம போடணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது உங்களோட அந்த வார்த்தைக்கு. ஏன்னா எனக்கு பேபி பொறந்துட்டாங்க. கேர்ள் பேபி 4 மந்த் ஆகுது. நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது இந்த வீடியோலாம் போடலாம்னு நெனச்சேன். பட் அந்த டைம்ல சோஷியல் மீடியால இதெல்லாம் அப்லோட் பண்ண வேணாம். பெரியவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போடல. பட் நான் இப்ப யோசிக்கிறேன். அப்ப நான் போட்டிருந்தேன்னா உங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங் எனக்கு சேர்த்து கிடைச்சிருக்கும். பட் பரவால்ல. இப்ப கிடைக்குது இல்லையா? எனக்கும் சரி, என் ஃபேமிலி, என் குழந்தைக்கும் சேர்த்து நீங்க பிளெஸ் பண்றீங்க. பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அந்த வார்த்தைகளுக்கு, அந்த பிளெஸ்ஸிங்க்கு.